இணைந்திருப்பது முஹப்பத்தின் செய்திகளுடன். பேர்வளை சீனன்கோட்டை ஜாமியத்துல் ஃபாஷியத்து ஷாதுலியா கலாபீடத்தில் உலமாக்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி செயலமர்வு 11ஆம் திகதி 11/12/2024 அன்று புதன்கிழமை சிறப்பாக நடைபெற்றது. சீனன்கோட்டை பள்ளிச்சங்க வழிகாட்டலின் கீழ் ஜாமியத்துல் ஃபாஷியத்து ஷாதுலியா கலாபீட நிர்வாகம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த செயலமர்வு கலாபீட ஃபாசியா மண்டபத்தில் பள்ளிச்சங்க இணைச் செயலாளரும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் நிறைவேற்று குழு உறுப்பினருமான அஷேக் கலிஃபத்து ஷாதுலி அல்ஹாஜ் எஹ்சானுத்தீன் அபுல் ஹசன் நலீமி தலைமையில் நடைபெற்றதோடு அவர் ஆரம்ப உரையும் வரவேற்புரையும் நிகழ்த்தினார். டாக்டர் ரைஸ் மீரா பயிற்சி செயலமர்வை நடத்தியதோடு பணிப்பாளர் கலிஃபத்து ஷாதுலி மௌலவி அல்ஹாஜ் MJM ஃபஸ்லான் அஷ்ரஃபி BA ஆத்மீக பயிற்சி வழிகாட்டல்கள் என்ற தலைப்பிலும் அதிபர் அல் உஸ்தாத் மௌலவி அஸ்மி கான் முஐயுதி நன்றி உரையும் நிகழ்த்தினார். சீனன்கோட்டை பள்ளிச்சங்கத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள பள்ளிவாசல்கள், ஷாதுலியா ஜாவியாக்கள், சீனன்கோட்டை குர்ஆன் மதாரிஸ் நிர்வாகத்தின் கீழ் உள்ள குர்ஆன் மதரசாக்களில் கடமை புரியும் உலமாக்கள், முஅல்லிமாக்கள், ஏனைய உலமாக்கள், முகத்தம்கள் என பலரும் பங்கு பெற்றனர். கலிஃபத்து ஷாதுலி மௌலவி ஜெய்னுல் ஆப்தீன் பஹ்ஜி துவா பிரார்த்தனை நடத்தியதோடு கலிஃபத்து ஷாதுலிகளான மௌலவி MIM ரஃபீக் பஹ்ஜி, மௌலவி ஃபாரூக் மக்கியும் கலந்து சிறப்பித்தனர். சீனன்கோட்டை பள்ளிச்சங்க இணைச் செயலாளர் அல்ஹாஜ் MMM ஷிஹாப் உட்பட உறுப்பினர்கள், ஜாமியத்துல் ஃபாத்தியத்து ஷாதுலியா கலாபீட நிர்வாக சபை உறுப்பினர்கள் என பலரும் பங்கு பற்றினர். இந்த தகவலை எமக்கு வழங்கியவர் பேர்வளை நிருபர் BM முக்தார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஆதியாதி வபஹன் فالموريات قدحا والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات. இந்த உலகத்தில் பேசுபொருளாக இருக்கிற ஒரு விஷயம்தான் உளவியல் என்று சொல்லுகிற விஷயம். இந்த உளவியலை நாங்கள் எங்களுடைய உலமாக்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த செயலமர்வு. உளவியல் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பேசுபொருளாக இருக்கின்ற இந்த உளவியல், இந்த நவீன ஒரு கலையாக வந்திருக்கின்ற இந்த உளவியல், சிலர் சொல்லுவார்கள் இது ஒரு நவீனமான ஒரு கலை. ஐரோப்பாவிலே தோன்றிய ஒரு அறிஞரை பற்றி சொல்வார்கள், சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ற ஒரு அறிஞர். உளவியலை கண்டுபிடித்தவர் அவர் என்று சொல்லுவார். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற நோய்க்கு மருந்து இருக்கிறது, அதை குணப்படுத்த முடியும் என்ற ஒரு முறையை கண்டுபிடித்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ற ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு அறிஞர் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு பிறப்பதற்கு 1000 வருஷங்களுக்கு முன்னால் இந்த உளவியலை குர்ஆன் பேசி இருக்கிறது. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் உள்ளத்தை கல்வை சுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைந்தார்கள். யார் அதை மாசுபடுத்திக் கொண்டார்களோ அவர்கள் நிச்சயமாக தோல்வி அடைந்தவர்கள் என்று குர்ஆன் 1000 வருஷங்களுக்கு முன்னால் இந்த உளவியலை சொல்லி இருக்கிறது, பேசி இருக்கிறது. சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு பின்னால் தான் இந்த உளவியல் வந்தது என்பது அல்ல. எங்களுடைய சூஃபியாக்கள் தஸவுஃபிலே தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தல் என்ற அந்த விஷயம் பேசப்படுகிறது. வாழையாக வந்த எங்களுடைய சூஃபியாக்கள், இமாம்கள் எங்களுக்கு அந்த தஸ்கியத்துன் நஃப்ஸை பற்றி எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்றால் இந்த உளவியல் என்பது இஸ்லாத்துக்கு புதிய ஒரு விஷயம் அல்ல. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உளவியல் ரீதியாக நாங்கள் இந்த அப்ரோச்சை பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த செயல் அமர்வை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். பெரியார்கள் சின்னார்களா? சின்னார்கள்
அப்போ சின்ன ஆட்களா இருந்தா நான் இன்னைக்கு செஞ்ச அர்த்தம் இல்லை தானே. பாசியா கஷ்டப்பட்டும் வேலை, மஜ்லிஸ் உலமாக்கள் சட்டம் ட்ரை பண்ணியும் வேலை இல்லை. ஏன்னா நீங்களாம் பெரிய ஆளுங்க. நீங்க அப்ப என்ன செய்யணும்? இப்போ உடனடியா சின்ன பிள்ளையா மாறணும். மாறையிலுமா இல்லாதா? நீங்க மனசால அப்படி தட்டுங்க, நான் இப்ப சின்ன பிள்ளைன்னு சொல்லுங்க. சொல்லுங்களேன், நான் இப்ப சின்ன பிள்ளை சொல்லுங்க. கையை தட்டி சொல்லுங்களே. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க சின்ன காலத்துல இப்படி வயசு வந்து 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 ஒரு லெவல்ல வர நேரம் நீங்க அறிஞ்சு உண்மையிலேயே குறுகிய ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய எங்களோட நிர்வாகம் எங்களால் மட்டும் இதை செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம். இருக்கக்கூடிய உலமாக்களாகிய நாங்கள் எங்களால் மட்டும் இவ்வளவு பெரிய ஒரு சுமையை சுமக்க முடியாது என்று நாங்கள் நம்புகிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு உங்களுடைய பங்களிப்புகள் கிடைத்தால் கட்டாயம் சாதிக்க முடியும் என்ற உண்மையையும் நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே சில வெறுமனே எங்களோட ஔராதுகளோடும் எங்களோட திக்ர்களோடும் மௌலித் மஜாலிஸ்களோடும் மட்டும் சுருங்கிக் கொள்ளவில்லை என்பதுதான் உன்னதமான ஒரு உண்மை. புகாரி ஷரீஃபுக்கு விரிவுரை எழுதக்கூடிய இமாம் கஸ்தலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தரீக்காவை தொடர்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு அவங்களுடைய அறிவை மிஞ்சிய வஸ்துகள் இதில் கிடைக்கிறது என்பதனால் அல்லவா? இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு 600 சொச்சம் கிரந்தங்களை எழுதிய இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் ஷாதுலியா தரீக்காவை தொடரக்கூடிய ஒருவர் என்னும் போது எங்களுடைய மேல்கள் எல்லாம் பூரிக்கிறது அல்லவா? அப்படியான அறிஞர் அவர் தன்னை பற்றி கூட சொல்லும் போது, உலகத்திலே இருக்கக்கூடிய கலைகள் அனைத்திலும் நான் கிரந்தம் எழுதி இருக்கிறேன். எனக்கு கவலை என்னவென்றால் மேத்தமேட்டிக்ஸில் நான் 2 பாகம் மட்டும்தான் எழுதி இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய வளவாளர் சகோதரர் டாக்டர் ரயீஸ் மீரா சாஹிப் அவர்கள் ஒரு நாடறிந்த ஒரு வளவாளர். இப்படிப்பட்ட பல நிகழ்வுகளை அவர்கள் மிக வெற்றிகரமாக இந்த நாட்டிலே எங்களுடைய மதரசாக்களிலே நடத்தி இருக்கிறார்கள். சுன்னாவல் ஜமாஅத்தினுடைய அடிப்படையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்னவர்களை இங்கே நாங்கள் கொண்டு வந்து இந்த கருத்தரங்கை நடத்துவதற்கு நாங்கள் எடுத்த இந்த முயற்சியானது நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஒரு மதரசா போனா அந்த மதரசாக்கு ஏற்ற மாதிரி மாறி இருப்பீங்க. ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறி, ஒரு ஊருக்கு நீங்க போனீங்கன்னா அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறி இருப்பீங்க. இப்படி மாறி மாறி நீங்க ஒரு மாற்றம் அடைந்த ஒரு மனிதனாக இருக்கிறீங்க. அதனால நீங்க உங்களுக்கு தட்டி நீங்க சின்ன புள்ள வெறுமனே எங்களோட ஔராதுகளோடும் எங்களோட திக்ர்களோடும் மௌலித் மஜாலிஸ்களோடும் மட்டும் சுருங்கிக் கொள்ளவில்லை என்பதுதான் உன்னதமான ஒரு உண்மை. புகாரி ஷரீஃபுக்கு விரிவுரை எழுதக்கூடிய இமாம் கஸ்தலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தரீக்காவை தொடர்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு அவங்களுடைய அறிவை மிஞ்சிய வஸ்துகள் இதில் கிடைக்கிறது என்பதனால் அல்லவா? இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு 600 சொச்சம் கிரந்தங்களை எழுதிய இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் ஷாதுலியா தரீக்காவை தொடரக்கூடிய ஒருவர் என்னும் போது எங்களுடைய மேல்கள் எல்லாம் பூரிக்கிறது அல்லவா? அப்படியான அறிஞர் அவர் தன்னை பற்றி கூட சொல்லும் போது, உலகத்திலே இருக்கக்கூடிய கலைகள் அனைத்திலும் நான் கிரந்தம் எழுதி இருக்கிறேன். எனக்கு கவலை என்னவென்றால் மேத்தமேட்டிக்ஸில் நான் 2 பாகம் மட்டும்தான் எழுதி இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين.